ஃபார்மேட்டோட ஓவரால் வியூ கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட். பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி கண்ணா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லேபிலிட்டி, அதாவது இது ஒரு கான்செப்ட் எப்படின்னா கிட்டத்தட்ட ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வரும், ஓகேவா? அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா எப்படின்னா கேஷ் காம்போனன்ட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு, எப்படிலாம் உள்ள வருது அப்படின்றது. அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட் கேஷை நம்ம எங்கெல்லாம் இப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அசர்ட்டா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா, ஃபிக்ஸ்ட் அசர்ட்டா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா, அது கரண்ட் அசர்ட்டா டர்ன் அவுட் ஆயிருக்கா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணியிருக்கோமா, இல்லை வந்து நம்ம லோன் கொடுத்துருக்கோமா, ஓகேவா? அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இது வந்திருக்கு. ஆனா இங்க எப்படி சொல்வோம் தெரியுமா, இன்சூரன்ஸ்ல வி கால் இட் அஸ் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், அண்டர் தட் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஹெட்டிங்ஸ். அப்புறம் பாரோயிங்ஸ், இது ஃபண்ட்ஸ் ஃபார் ஃபியூச்சர். அப்ராப்ரியேஷன்ஸ்னா என்னன்னா ஸ்ப்ரெட் அவுட் அப்படின்னு அர்த்தம். அப்ராப்ரியேஷன்ஸ்னா என்ன அர்த்தம்? ஸ்ப்ரெட் அவுட். என்னோட அமௌண்ட்டை, எனக்கு கிடைச்சிருக்கிற அமௌண்ட்டை நான் ஃபியூச்சர்ல எப்படிலாம் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன்றது தான் லயபிலிட்டி சைடு அப்படி சொல்லலாம், இல்லைன்னா சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் சைடுன்னு சொல்லலாம். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ன்றது வந்த அமௌண்ட்டை நான் எப்படிலாம் அழகா நான் பகிர்ந்து கொடுத்துருக்கேன், எவ்வளோ டைவர்சிஃபை ஆயிருக்கேன் ஃபண்டுன்னு சொல்றது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதுலயே உங்களுக்கு வந்து கரண்ட் அசெட்ஸ் இது வரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க லயபிலிட்டி ஞாபகமா காமிப்போம்ல, கரண்ட் லயபிலிட்டி இங்க அப்படி கிடையாதுக்குன்னா கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி ப்ரொவிஷன்ஸ் அப்புறம் நெட் கரண்ட் அசெட்னு வரும். இது ஒன்று தான் சேஞ்ச். அப்புறம் கீழே மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர். மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னா எப்படின்னா ஹியூஜ் காஸ்ட் தட் யூ இன்கர்ட் பிட்வீன் த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அண்ட் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டேட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட், அது மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர். கீழே கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி, அதாவது வரும் வராது அந்த மாதிரி இருக்கிறது கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ ஒன்னொன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். இது ஹை லெவல், இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த பார்ட் ஆஃப் இட் புரிஞ்சுதா? இது பேலன்ஸ் ஷீட் ஹை வியூ கண்ணா, ஓகே. அதே மாதிரி பிஎன்எல் ஹை வியூ கொடுக்குறேன். பிஎன்எல் வந்து நம்ம நார்மலா வந்து இதுல ஆமா, இதோட ஹை வியூ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது உள்ள வர வேண்டிய இன்கம், உள்ள வந்த இன்கம், அதாவது டிவிடெண்ட் மூலமாவோ இல்ல வந்து ரெண்ட் மூலமா ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் மூலமாவோ வந்த ஃபர்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்புறம் ப்ராஃபிட் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதர் இன்கம், இது ஒன்று. அப்புறம் எக்ஸ்பென்சஸ் அதர் தேன் தோஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். மெயினாக இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்னாலே ரெண்டு விஷயம் தான் கண்ணா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெடாமினன்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வேல்யூ கம்மியாகும். இது இப்படி எடுத்துக்கலாம், ப்ரொவிஷன் மட்டும் எடுத்துக்கணும், அது ரெண்டாவது. மூணாவது வந்து பிஃபோர் டேக்ஸ் என்ன, அப்புறம் டேக்ஸ் என்ன, பேட் என்ன, இந்த அமௌண்ட் வருதுல்ல, இதை எப்படிலாம் பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தேன்னா கொஞ்சம் ரிசர்வ்ஸா போகும், சரியா? கொஞ்சம் இன்ட்ரம் டிவிடெண்டா போகும், கொஞ்சம் ஃபைனல் டிவிடெண்டா போகும், கொஞ்சம் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் டாக்ஸ் போகும், ரிமைனிங் தான் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் ஆகும் அப்படின்றது அப்ராப்ரியேஷன். இது மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ப்ராட் ஃபார்வர்ட் கொடுத்துருவான் சம்ல, அப்புறம் எல்லா இன்கம்மையும் ஆட் பண்ணி
அதுல வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து பி ஷெட்யூல போட்டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் வில் பி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிஃபோர் டாக்ஸ், அப்புறம் டாக்ஸேஷன் லெஸ், அப்புறம் பேட், அப்புறம் அதுல அப்ராப்ரியேஷன் போட்டா ப்ராஃபிட் கேரி ஃபார்வர்ட் டு பேலன்ஸ் ஷீட். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா சும்மா ஒரு 2 மினிட்ஸ் இதை மட்டும் கோத்ரூ பண்ணுங்க. இதெல்லாம் வேண்டாம், கண்டிஷனல் எம்டி. இந்த இதுலேருந்து இதை மட்டும் கோத்ரூ பண்ணுங்க, இதுலேருந்து இதை மட்டும் கோத்ரூ பண்ணுங்க, வேற எதுவும் வேண்டாம். இப்ப நான் கொஞ்சம் எல்லாம் டீப்பா நான் எடுத்து போறேன், அப்ப நம்ம பாத்துக்கலாம். சரியா? ஜஸ்ட் ஹை லெவலா கோத்ரூ பண்ணிக்கோங்கடா. இது இது அவ்வளவுதான். நீ அப்படியே இருங்க செல்லம் லைன்ல. நிமிஷம். இது வந்து டிஎஸ்டிடில இருக்கா தீப்தி? இது இன்சூரன்ஸ். நானும் ஒரு நிமிஷம் புக் எடுத்துட்டு வரேன்டா, அப்படியே இருங்க.
எடுத்துட்டேன்டா. இன்சூரன்ஸ் பாத்துட்டீங்களா கண்ணா? ஹை லெவலா? ஆனா கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல 2 பார்ட் இருக்கான்னு. வால்யூம் 1 குண்டு புக்காடா? குண்டு புக்காடா? ஆமா இல்லையே. இல்லடா என்கிட்ட அப்போ ஒரு வால்யூம் தான் இருக்கா? ஓகே 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 ஓகே. இன்னொரு வால்யூம் 2 இருக்கு. ஒரு நிமிஷம். 2 பார்ட்டா நான் வாங்கியிருக்கேன் போல இருக்குடா. எக்ஸ்டர்னல் கரெக்ட். இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் கரெக்ட் கிடைச்சிச்சு. ஆனா அந்த புக்கே குண்டா இருக்குடா. அதுல அதாவது எப்படின்னா கொஞ்சம் ஃபார்மேட் சிம்பிளிஃபைடா இருக்கும்டா. பார்க்கலாம். அதாவது இல்ல ரொம்ப அப்படியே வளவளான்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பிரீஃப் பண்ண முடியுமான்னு பார்க்கறேன், வேற எதுவும் இல்ல. ஓகே, இப்போ இது ஹை லெவல் இப்போ பார்த்துருக்கோமா? ஹை லெவல்ல உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? ரைட். சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், அப்புறம் borrowings, ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், borrowings, ஃபண்ட்ஸ் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரியேஷன்ஸ், அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் வரும். கரண்ட் இதுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஓகேவா? அதுதான் நெட் கரண்ட் அசெட்ஸ்னு கீழே காமிக்கிறோம். அப்புறம் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ்ல வந்து முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா நம்ம கொடுக்குற பிரீமியம் அவங்களுக்கு இன்கம். ஓகேவா? ரீஇன்சூரன்ஸ் சீடட், ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீடட் அப்படின்னா சீடட்னா ஸ்டாப்டா. சீடட் இஸ் portion done for estate. ஓகே, ரீஇன்சூரன்ஸ் சீடட் அப்படின்றது வந்து என்னன்னா இந்த கான்டெக்ஸ்ட்ல இப்போ தீப்தி வந்து ஒரு பிரைமரி இன்சூரன்ஸ், ஓகே, பஜாஜ் இன்சூரன்ஸ் வச்சுக்கோடா. மித்ரா வந்து ஹெச்டிஎஃப்சி இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்களேன். தீப்தி வந்து அவங்களோட போர்ஷன் ஆஃப் ரிஸ்க மித்ராக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஏன்னா டு லிமிட் தி ஓவரால் ரிஸ்க் எக்ஸ்போஷர். புரியுதா? ஆமா ஆமா. அதாவது அதாவது ஆஹ், இவங்க அதாவது பிரைமரி ஓனர் வந்து டு மேனேஜ் இஸ் ஆப்ரேஷன்ஸ். சி எப்பவுமே ரிஸ்கோட டிராவல் பண்ண முடியாதுல்ல. ஆனால என் ரிஸ்க வந்து நீ கொஞ்சம் இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது சீடட். சீடட்ன்ற வார்த்தைக்கு அதுதான் மீனிங். அதை என்ன சொல்லுவாங்கன்னா பாசிங் ஆன் த ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், அதை லீகலி சொல்லணும்னா ஆனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் இல்ல, பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், ஆனர்ஸ் ஆஃப் ஆனர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ONUS கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதை தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ரீஇன்சூரன்ஸ் சீடட், ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா பிரீமியம் ஏர்ன்டுல வரும். இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்டா, அது மூணு, இது ரெண்டுமே
பிரீமியம் ஏர்ன்டு நெட்டு இன்கம் எல்லாமே இன்கம் பாயிண்ட் ஆஃப் வியூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் கமிஷன் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் 2 3 டோட்டல் பி பெனிஃபிட்ஸ் பெய்டு இன்ட்ரிம் பெய்டு எல்லாமே இந்த பக்கம் வரும் சரியா இன்ட்ரிம் போனஸஸ் பெய்டு எல்லாமே இங்கே வரும் அப்புறம் ஏலேருந்து பி மைனஸ் பண்ணி சிஎ மைனஸ் பண்ணி வரதான் சர்ப்ளஸ் இப்போ சிம்பிளாக ஹை லெவலில் சொல்லட்டுமா நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நான் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வாங்குறேன்ல அது எனக்கு இன்கம் சரியா ஆனால் என்னோட இப்போ வந்து ஒருத்தருக்கு என்ன சொல்றது ஒருத்தங்க யாரோ டெத் ஆயிட்டாங்க அவங்களுக்கு நான் பே பண்ணோம்னா அப்போ பெனிஃபிட்ஸ் பெய்டு அப்போ என் கையிலேருந்து பைசா போகிறதா இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் ஃபார் மீ ஸோ ப்ரீமியம் கலெக்ட் பண்ணினதுன்றது எனக்கு இன்கம் பெனிஃபிட்ஸ் பே பண்ணுறதுன்றது எக்ஸ்பென்ஸ் அப்போ என்ன ஆகும் அந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும் அதை தவிர இல்லாமல் இந்த குட்டி குட்டி விஷயம்லாம் இருக்கும்லடா இன்ட்ரம் போனஸ் கொடுக்கறது அப்புறம் வந்து பாலிசிலேயே வந்து ஒரு 5 வருஷம் கரெக்டாக பே பண்ணால் 6வது வருஷம் போனஸ் கொடுக்குறோம்லாம் சொல்லியிருப்பாங்க கேட்டிருக்கீங்களா எல்ஐசி எடுத்திருக்கீங்களா நீங்கள் 2 பேரில் யாராவது ஆ அதில் வந்து என்ன என்ன எல்ஐசி எடுத்துக்கிறீங்கடா பேர் என்ன குட் வெரி குட் இப்போ வந்து வெரி குட் இப்போ உங்களுக்கு வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட் வருது இல்ல அது யார்கிட்ட இருந்து வருது இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பேமெண்ட் பண்றாங்க அப்ப இட்ஸ் அன் அவுட்ஃப்ளோ இல்ல அவுட்ஃப்ளோ ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ப அதை வந்து மைனஸ் பண்றாங்க அதான் எக்ஸ்பென்சஸ் புரியுதாடா நீங்க இனிஷியலா பே பண்ண பிரீமியம் அவனுக்கு இன்கம் ஸோ அது இங்க வரும் அவன் உங்களுக்கு வந்து இன்ட்ரிம் போனஸா பே பண்றது இங்க வரும் அது ஏ மைனஸ் பி நடு சாரி பெனிஃபிட்ஸ் பே பண்றது இன்ட்ரிம் போனஸா பே பண்றதையும் மைனஸ் பண்ணுவோம் அப்ப ஆக மொத்தம் இதோட கான்செப்ட் என்னன்னா கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ வில் டிட்டர்மைன் வெதர் இட்ஸ் அ சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட் சிம்பிள் பிஎன்எல் கான்செப்ட் தான்டா ஆனா வேற ஃபார்மேட்ல கொடுக்குறோம் அவ்வளவுதான் நம்ம அங்க எப்படி பண்ணுவோம்டா பேங்கிங்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சேல்ஸ் பேங்கிங்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் பேங்கிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் லோனு அப்புறம் அது ஒரு இன்கம்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிதானே வரும் எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம் அதே மாதிரி கம்பெனியில் எப்படி பண்ணுவோம் சேல்ஸ் லெஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்புறம் வள நிறைய இருக்கும் அப்புறம் வந்து அங்கேருந்து வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வரும் அப்புறம் வந்து டேக்ஸை மைனஸ் பண்ணுவோம் பேட் கிடைக்கும் அப்புறம் அதை கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவோம் அப்புறம் இதே மாதிரி டிஸ்கண்டிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு போட்டு ப்ராஃபிட் ஃப்ரம் கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ் ப்ராஃபிட் ஃப்ரம் டிஸ்கண்டினியூஷன் ஆப்ரேஷன்ஸ் போட்டு earnings per share diluted per share இதான ஃபார்மேட் ஞாபகம் இருக்கா தீப்தி மித்ரா ஆ இங்கேயும் அதே இங்க எப்படி கான்செப்ட் வரும்னா இன்கம் ரிசீவ்ட் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் பெய்டு வில் கிவ் யூ the point of whether it's a surplus or deficit அதாங்கண்ணா a minus b minus c is equal to d அப்ரோப்ரியேஷன்னா என்ன என் கையில ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் இருக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 அந்த 50,000 எப்படி நான் பிரிக்கிறேன் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் எவ்வளவு மூவ் பண்றேன் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்னா பேசிக்லி அவங்களுக்கு எவ்வளவு பண்றேன் இல்ல ரிசர்வ்ஸ் ஞாபகம் இருக்காடா ஸ்டாச்சுட்டரி ரெக்வயர்மெண்ட் என்னடா கம்பெனி அக்கௌண்ட்ல தீப்தி தீப்தி தூக்கம் என்னடா ஆச்சு தூக்கம் வருதா ஞாபகம் இல்ல 25% சம்பளம் கொடுத்துருந்தா கண்ணமா இல்லைன்னா ஸ்டாச்சுட்டரி ரெக்வயர்மெண்ட் வில் பி 20%. ஒரே நிமிஷம் தீப்தி நீங்க டக்குன்னு சொல்லியிருக்கணுமே தீப்தி நீங்க சொல்லக்கூடாது தீப்தி நீங்களும் மித்ராவும் இப்படி சொல்லக்கூடாது எனக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் டேய் டேய் இப்ப படிச்சோமேடா ஒரு மாசம் முன்னாடி ஸ்டாச்சுட்டரி ரெக்வயர்மெண்ட் ஸ்டேஜ் 1 இல்லம்மா ஸ்டேஜ் 2 தாம்மா கேக்குறேன் மகாராணி பேங்கிங்லடா
கம்பெனி அக்கௌண்ட் சரி இப்படி கேக்குறான். கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரே மயான அமைதி தான். என்னடா ஆச்சு தீப்தி? இங்க தானடா படிச்சோம் ஸ்டாச்சுட்டரி ரெக்குயர்மெண்ட். காஸ்ட் அக்கவுண்டன்ட். என்னடா எது சொன்னாலும் உண்மை ரிப்ளையே இல்ல. ஜென்ரலா வந்து நீங்க சொன்னதுதான் மித்ரா. சம்பளம் கொடுத்துருந்தாங்கனாக்கா 10% அந்த மாதிரி. ஓகேவா? ஒரு நிமிஷம்டா அதான் பாக்குறேன். ஓ சரி சரி சரி. ஐயோ சொல்லுமா. சொல்லுமா. இல்லடா இந்த கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல டிரான்ஸ்போர்ட் ஜெனரல் ரிசர்வ் ஒரு கிளாஸ். ஜென்ரலா 20% அப்படி வரும் மித்ரா. சம்பளம் 10% கொடுப்பாங்க. சம்பளம் கொடுப்பாங்க. கேக்குதுடா தீப்தி? உன் வாய்ஸ் பிரேக் ஆகி பிரேக் ஆகி கேக்குதுடா. இருக்கேன்டா இருக்கேன்டா இருக்கேன்டா. கேக்குதாடா மித்ரா? பிரேக் ஆகுதா? ஒரு நிமிஷம்டா. சம்பளம் டிரான்ஸ்ஃபர் டு ஜெனரல் ரிசர்வ் 10% கொடுத்துருந்தா ஒண்ணும் பண்ணாதீங்க. இல்லனா அசம்ஷன் போட்டு 20% போட்டுக்கோங்க. சரியா? 3 ஸ்லாப் ஒண்ணு இருக்குடா. டிவிடெண்ட் வந்து இவ்வளவு டிக்ளேர் பண்ணோன்ட்டு அதெல்லாம் வேணா ஸ்ட்ரைட்டா 20% எடுத்துக்கலாம். அது ஏன் அப்படின்னு தெரியலையே. இந்த 2 மணிக்கு மேல ஸ்லோ ஆகுதா? காத்தாலாம் கிடு 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 கிடுன்னு இருந்தது. அதுக்கும் தெரியுது போல இருக்கு. ஆஃப்டர்நூன்னா டல்லா இருக்கணும் போல. பேஜ் நம்பர் என்ன வரும்? ம்.
இப்ப வந்து ஐஆர்டிஏ ஐஆர்டிஏனா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் ஓகே. அவங்க வந்து சர்டன் ஃபீச்சர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஹை லெவலா கோத்ரூ பண்றேன். ஆம், இப்போ இவங்க வந்து ஏஎஸ்3 யூசிங் டைரக்ட் மெத்தட் ஒன்று ரெடி பண்ணிப்பாங்க. அது ஒன்று. அதே மாதிரி இன்சூரன்ஸ் டூயிங் லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து தே ஹவ் டு கம்ப்ளை வித் த ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல் ஏ. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா ரெவென்யூ அக்கௌண்ட், பிஎன்எல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் போடணும். ஷெட்யூல் 5 டீல்ஸ் வித் ஷேர் கேபிட்டல். அந்த மாதிரி 15 ஷெட்யூல் இருக்கான். இது லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்ன்றது வந்து எல்ஐசி. ஜெனரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இருக்குல்ல, தே ஹேவ் டு கோ த்ரூ ஷெட்யூல் பி. ஷெட்யூல் பியில் எப்படி ஃபார்ம் பி ஆர்ஏ ரெவென்யூ அக்கௌண்ட், பிஎன்எல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். இது மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஷார்ட்டாக எங்கேயாவது எழுதிக்கோங்களேன். இன்சூரன்ஸ் டூயிங் லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் ஷெட்யூல் ஏ, இன்சூரன்ஸ் டூயிங் ஜெனரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் ஷெட்யூல் பி எழுதிக்கோங்க. ம். எழுதிட்டீங்களாமா? ரைட்டு. இப்போ ஆடிட்டர் இருக்காங்கல்ல, ஆடிட்டர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போது தே ஹாவ் டு கன்ஃபார்ம் டு த ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல் சி. மூணாவது. சரியா? ஆஹ், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தே ஷுட் ஆல்சோ டிஸ்க்ளோஸ் த இம்பாக்ட் ஆஃப் கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி அக்கவுண்டிங் பாலிசிஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரீமியம் ரெகக்னிஷன். பிரீமியம்ன்றது தான் முக்கியமானது. இன்னைக்கு ஃப்ரைடேவா? ஃப்ரைடே தானே இன்னைக்கு? எப்படா ஹால் டிக்கெட் வரும் நம்மளுக்கு? லாஸ்ட் வீக் வந்துரும்ல? டிசம்பர் 1 வந்துரும். ஹால் டிக்கெட் வந்தா தான் நீங்க ஹாஸ்டல் போக முடியும்ல? சே, கஷ்டம்டா. ஓகே. Premium recognition. Premium is the main revenue for insurance business. Okay. Um, Unearned premium and premium received in advance, both of which represents income not relating to accounting period. Okay வா? See, outstanding premium advanced premium அந்த அக்கவுண்டிங் பீரியடுக்கு இல்லைன்னா அதை வந்து செப்பரேட்டா காமிக்கணும். சரியா? Premium received in advance or and unearned premium will be shown as a separate head called as current liability. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Premium deficiency அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இப்போ அந்த அது அசசின்றனே அந்த பர்டிகுலர் கஸ்டமர்னு சொல்லலாமா, என்னன்னு சொல்லுவாங்கடா அத? இப்போ நான் தான் வந்து பாலிசி எடுத்திருக்கேன்னா என் பேர் என்ன? கஸ்டமரா? பாலிசி ஹோல்டர். கரெக்டா? சி பாலிசி. கரெக்டா? சூப்பர்ரா. பாலிசி ஹோல்டரோட காஸ்ட், அவருக்கு கிளைம்ஸ் நான் பெனிஃபிட்ஸ் பே பண்ணதை விட அன்அர்ன்டு பிரீமியம், அன்அர்ன்னா நான் பிரீமியமே கட்டாம அதுக்கான காஸ்ட் ஜாஸ்தியா இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரீமியம் டெஃபிஷியன்சி. ஆக்சுவரிஸ்னா யாரா? ஆக்சுவரிஸ்னா who are called as actuaries? எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆ, இது வந்து கரெக்டா தப்பா?
எக்ஸாக்ட்லி. இப்போ நான் என்னோட மதர் இன் லா கொடுத்துருக்கேன்ல, அது ஒரு ஆக்சுவரி தான் இப்ப அசஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே. லைவா பாக்குறேன் நான் இப்போ. அந்த ஆக்சுவரி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சோ அந்த ஆக்சுவரியோட ரோல் பார்த்தேன்னா சிக்னிஃபிகண்டான ரோல். ஹி இஸ் பெய்டு ஹைடா. ஆக்சுவரி ரோல் பெரிய எக்ஸாம் தெரியும். இல்லடா, நம்மளுக்கு இப்போ எனக்கு பைசா ஃபுல்லா வரணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கிட்ட ஆக்சுவரி கேட்டா அவங்க கொடுப்பாங்க கான்டாக்ட். ஏன்னா ஏன்னா அந்த ஆக்சுவரி இருக்காங்கல்ல, நான் இப்ப அவன் ஆக்சுவரி அப்ரூவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, இவனால ஒண்ணுமே பேச முடியாது. அந்த மாதிரி. ஆனா அது வந்து அப்ரூவ் பண்ணோம்டா. அவனுக்கு இது பண்ண ஆக்சுவரி தான் கொடுப்பான். ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ரெஃபர் பண்ண ஆக்சுவரி தான் கொடுப்பான். ஆனா அவன் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ப்ராசஸ் ஈஸிலாம் கிடையாது தீப்தி. ஐயோ, நிஜமாலே. ஐயோ. ஆனா ம் ஆக்சுவரி வந்து ஆக்சுவரி ரோல் எடுத்துக்கிறதுன்றதே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கஷ்டமான ரோல்ரா. அதுக்கு நிறைய எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். ஐயோ பயங்கரம். அந்த பேப்பர் நான் இல்லைண்ணா, நான் ஆக்சுவலா வந்து நிஜமாலே ரொம்ப கஷ்டமான ரோல்ரா அது. மண்டை காஞ்சி தான் போகுது. கரெக்ட் 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 மித்ரா. அதாவது நம்ம அது ஏதோ சம் 700 to 800 பேஜஸ்டா அந்த இது, அந்த புக்கு ஒரு பேப்பரோடது. அந்த மாதிரி ஏதோ 14 எக்ஸாம்ஸோ ஏதோ வருது. ஆனா ஆக்சுவலி வந்து பீஸ் பெய்டு லாட். பட் ஆனா அவரோட ரோல் பார்த்தேன்னா பயங்கரம். அதாவது அவர் வந்து அவரோட ரிப்போர்ட் வந்து ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தானா உள்ள தூக்கி போட்டுருவாங்களாம். ரொம்ப கஷ்டம்டானா. ஆனாலும் அவர் எப்பவுமே சந்தேக பார்வையோட பாக்குறாரு. பிரின்சிபல் ஆஃப் இதுவா? ப்ரூடன்ஸ். ப்ரூடன்ஸா? ஆ வெரி குட். ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம் எக்ஸாக்ட்லி. ஆனா அதுதான் நான் லைவ் இப்போ கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி நான் அதை எத்தன்மா இதை எத்தன்மா அதை இது இல்ல. அவர் கிளியரா அந்த இந்த கிளைம் வரக்கூடாதுன்றதுக்காக என்சுரல் வேல்யூவேஷன் வந்து ஜெனரல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நீடா இல்ல. பட் இப்ப அதை கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. ஆக்சுரியல் என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஐஆர்டி எடுத்துன்னு வந்துட்டான். அப்புறம் அப்புறம் பாருங்களேன், கேட் கேட்டஸ்ட்ராஃப் ரிசர்வ்னு சொல்லிட்டுடா, அது ஒண்ணும் இல்ல. ஆ கரெக்ட் கரெக்ட். ஈவன் கொரோனா கூட சொல்லலாம்டா அது. சி ஆனா இது வந்து அத்தாரிட்டியோட பிரிஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி தான் பண்ணணும் இந்த ரிசர்வ் கிரியேட் பண்றதுன்றது. தட் மைட் அரைஸ் டியூ டு என்டையர்லி அன்எக்ஸ்பெக்டட் செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். கொரோனா எதிரே பார்க்கல. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க ஃபண்ட். முடியல. அவ்வளோ நாள் நல்ல ஓஹோ ஓஹோன்னு இருந்தது. திணறிட்டாங்க அந்த.
அவ்வளவுதான் கண்ணா. இதெல்லாம் ஹை லெவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. see என்ன தெரிஞ்சுக்கணும்னா லைஃப் இன்சூரன்ஸ்னா நம்ம என்ன ஃபார்ம் இது பண்ணணும், ஜெனரல் இன்சூரன்ஸ்னா என்ன ஃபார்ம் பண்ணணும். ஆனா mandatorily you will have to prepare your revenue account, you will have to prepare your profit and loss account and balance sheet everything. ஓகேவா? ஸோ இதுல வந்து நல்லா பார்த்துக்கோங்க. த்ரீ திங்ஸ் இருக்கு. ஒன்னு participating policies, நான் participating policies, இன்னொன்னு linked நான் linked health insurance, இன்னொன்னு business within India and business outside. அந்த மாதிரி ஒரு த்ரீ திங்ஸ் இருக்கு. see ஆனா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் AS3 படி கண்டிப்பா டைரக்ட் மெத்தட் பேஸ் பண்ணி தான் இங்க பண்றாங்க. சரியா? இன்சூரர் வந்து they will have to prepare. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து high level earnings, income generating minus expenses will show you surplus or deficit, and that how we are going to spreading out is transfer to shareholder account, other reserves, funds for future operation. மூணா பிரிச்சு you get an amount. அதுதான் வந்து நான் பேலன்ஸ் ஷீட்க்கு எடுத்துட்டு போவேன். சரியா? see இந்த மாதிரி ஸ்ப்ளிட் கொடுக்கணுங்கண்ணா. சர்ப்ளஸ் இருக்குல்ல, இன்ட்ரிம் போனஸ்க்கு எவ்வளவு பே பண்ண போறேன், பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளவு பே பண்ண போறேன், அப்புறம் ரெவென்யூல எவ்வளவு சர்ப்ளஸ் இருக்கு, அந்த மாதிரி டேட்டா கொடுக்கணும். ஸோ ஃபார்ம் ஏ பிஎல்ன்றது வந்து இவங்களுக்கு அப்ளிகபிள். சாரி, ஃபார்ம் ஏ ஆர்ஏன்றது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். ஓகே, அதே வந்து ஃபார்ம் ஏ பிஎல்க்கு வந்து இப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் வித் லைக் திஸ், ப்ரீமியம் ஏர்ன்ட், இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி ஸ்டார்ட் ஆகும். whereas if you are going to start with profit and loss account, it will start like ஏற்கனவே வந்து பாலிசி ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்ல ஃப்ரம் ஆர் டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க, அப்புறம் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் அப்ராப்ரியேஷன், ப்ராஃபிட்ஸ் கேரிட் ஃபார்வர்ட் டு பேலன்ஸ் ஷீட், அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஃபார்ம் ஏ பிஎஸ், பேலன்ஸ் ஷீட், சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். see ஒரு மாதிரி ரியலிஸ்டிக் ஜட்ஜ்மெண்ட்ல ஃபார்மேட் கூட எழுதலாம்டா. ஓகேவா? அதாவது அந்த அந்த நீங்க ஐட்டம் பார்த்தாலே ஓரளவுக்கு ஃபிட்டின் ஆயிடும். இந்த பக்கம் ஞாபகம் இருக்கா தீப்தி, நம்ம பண்ணோம்ல பிளஸ் 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 பண்ணிட்டு ஒரு மாதிரி கன்சால்டேஷனா பண்ணோமே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஓகேடா, ஒரு சம் பார்க்கலாம். என்னடா இவ்வளவு ஸ்லோவா இருக்கு? ஓகேடா. என்னடா அது இன்னைக்கு ரொம்ப படுத்துதுடா இந்த நெட்டு. எனக்கும் என்னன்னே தெரியலையேடா, ஒரு நிமிஷம் இருங்கடா. காத்தாலாம் ஒண்ணுமே பிரச்சனையே இல்லையேடா. நல்லாதான் இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? இப்பவும் அப்படிதான் இருக்கா? ஓகே. ஏய், இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அசோசியேட்னா என்ன, ஜாயிண்ட் வெஞ்சர்னா என்ன, ஹோல்டிங்னா என்னன்னு சொல்லிடுறேன்டா. நிறைய இடத்துல இது கேக்குறாங்க. சி, ஹோல்டிங் சப்சிடரி ரிலேஷன்ஷிப்னா என்ன, ஜாயிண்ட் வெஞ்சர் பிசினஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அசோசியேட் பிசினஸ் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஹோல்டிங்கோட பிசினஸ் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கான், ஹீ இஸ் ஹேவிங் த என்டையர் கண்ட்ரோல். அவன் வந்து வேறொரு கம்பெனியோட சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹோல்டிங் சப்சிடரி ரிலேஷன்ஷிப் வந்து சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் அப்படின்றது வந்து என்னன்னா மோர் தென் 50%. அதோட ஓட்டிங் இதை வந்து ஹோல்டிங் அவன் கம்பெனியில வச்சிருக்கான், இன்னொரு கம்பெனியில வச்சிருக்கான்னா, அப்போ திஸ் ரிலேஷன்ஷிப் பிசினஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி ரிலேஷன்ஷிப். புரியுதா? இப்போ ஜாயிண்ட் வெஞ்சர்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இட்ஸ் a joint venture அப்படின்னா இதுவும் ஒரு சிக்னிஃபிகண்ட் இது இருக்கு. ஆனா
இங்க பெர்சன்டேஜ்லாம் இல்லாம இன்டர்னல் அக்ரிமெண்ட் படி பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து 15% இருக்கும், சம்டைம்ஸ் 18% இருக்கும். இட் கோஸ் பேஸ்ட் ஆன் தேர் இன் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்ரிமெண்ட் வில் பி செட். சம்டைம்ஸ் 5% கூட இருக்கும்டா, சொல்ல முடியாது. ஆனா எப்போ ஒரு பிசினஸ் ஸ்ட்ரக்சரோட ரிலேஷன்ஷிப் வந்து மோர் தென் 50% ஆகுதோ அதை கண்டிப்பா ஹோல்டிங் அண்ட் சப்ஸ்டின்னு சொல்லிடலாம். ஆனா எந்த ஒரு அசோசியேட், அதே மாதிரி அசோசியேட் கம்பெனியோட இது சிக்னிஃபிகண்ட் இன்ட்ரெஸ்ட் 20ல இருந்து 50%குள்ள இருக்கும், அதான் அசோசியேட்னு நீங்க சொல்லிடலாம். ஆனா 20க்கு கீழே டிராவல் ஆகுறதுல 18 17 ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லுவாங்க. புரியுதா மித்ரா? இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எந்த பேப்பர்ல இதை கேட்பான்லாம் சொல்ல முடியாதுடா இந்த கொஸ்டின். நிறைய நிறைய நான் பாக்குறேன் அக்ராஸ் இன்டரா இருக்கட்டும். வெரி குட் சொல்லமா. இது வந்து எக்ஸாக்ட் எக்ஸாக்ட்லி 20 to 50%னா அந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க, சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? த சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், if it is going to be between 20% and 50%, then that business structure is called as associate company. If the significant influence is ranging more than 50%, it is called as holding companies under the substantial control. Exactly. கரெக்ட். அதே மாதிரி ஏன் இருக்குன்னா அப்பதான் ஹோல்டிங் கம்பெனியால டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து கம்ப்ளீட்லி டெம்பரரி கண்ணா. கரெக்ட். அதே மாதிரி அசோசியேட் கம்பெனியும் 20%. See, associate company will go through for a longer period of time. ப்ராப்ளம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ டு எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ் அண்ட் கொலாபரேஷன்ஸ் without full ownership or control. So associate company financials are not consolidated with the investor companies. Instead, the investor company registers the value of its stake in the associate company as an asset on its balance sheet. ஓகேவா? இப்போ நீங்க வந்து இதுல தியரியா பண்றது ஃபைனல்ல சம்ஸா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க இதுலயே. பட் புரிஞ்சிடுச்சுல? ஹோல்டிங் ரிலேஷன்ஷிப்னா மோர் தென் 50, அசோசியேட்னா 20 to 50, ஜாயிண்ட் வெஞ்சர்னா பிலோ 20. இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்களுக்குண்ணா. paid up value is equal to sum assured into number of premiums paid divided by total number of premiums payable. அதாவது இது எப்போனா ஹோல்டரால பேமெண்ட் பண்ண முடியல பிரீமியம். ஓகே, பே பண்ணதுக்கான அந்த ஈக்குவலண்ட் அமௌண்ட்டுக்கான பேட் அப் வேல்யூ மட்டும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது ப்ரொபோர்ஷனேட் கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. சம் அஷ்யூர்ட் இன்டு எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருப்போமோ அந்த ப்ரீமியம் பே பண்ணிக்கிறதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா நம்மளுக்கு பைசா வரும். So sum assured into number of premiums paid whereby total number of premiums payable. The amount whatever is paid on maturity in respect of the paid policy include the amount. இது அப்படியே எழுதிக்கோங்க பார்க்கலாம். என்னடா மித்ரா படம் ஏதாவது பாத்தியாடா மித்ரா? Following balances appeared in the books of Happy Mutual Life Assurance Society as on 31st March 2023. நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes கொடுக்குறேன். புக்கு கையில வச்சிருக்கீங்களா ரெண்டு பேரும்? நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒன்றும் இல்லடா, ஒரு பென்சில் எடுத்துக்கூடா, ரப்பர் எடுத்துக்கூடா. ஒன்றும் இல்லை, இது பக்கத்துல உங்களோட தாட் ப்ராசஸ் தான் நான் பார்க்குறேன், வேற எதுவும் இல்லை. இதுல இங்க தப்பு கரெக்ட்லாம் ஒன்றும் இல்லை.
இப்போ நீங்க இந்த இதை எப்படி நீங்க பார்க்கணுன்றத நான் சொல்லிடுறேன், ஈஸியா பண்றேன். ஒரு ஐட்டம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல அது அவனுக்கு இன்கம்மா எக்ஸ்பென்ஸா அது மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ஐஇ ஐஇ மட்டும் போட்டுட்டே வாங்க பார்க்கலாம். சி, ஃபர்னிச்சர் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து அசர்ட், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அசர்ட்னா அசர்ட் போடுங்க, லயபிலிட்டினா லயபிலிட்டி போடுங்க, எக்ஸ்பென்ஸ்னா எக்ஸ்பென்ஸ் போடுங்க, இன்கம். தப்பா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆன்சர் பார்க்காம போடுங்க பார்க்கலாம். என்ன பண்ணணும் புரிஞ்சுதா? ஒரு ஐட்டம் பாருங்க, அவ்வளவுதான். ஐஇஏஎல், இந்த இந்த இவ்வளோ ஐட்டம்ஸ்ல எதெல்லாம் வருது லைட்டா எழுதிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் போது நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். லைட்டா எழுதிக்கோங்க, அழிச்சா ஈஸியா அதோட இது தடம் தெரியக்கூடாது. பண்ணுங்க பார்க்கலாம். ம். சும்மா கெஸ் பண்ணி போடுறா செல்மா, நான் சொல்லித்தரேன். அதெல்லாம் கிளைம்ஸ்டா, கிளைம்ஸ் பெய்டு. நீ ஒரு லேமேன் லாங்குவேஜ்ல திங்க் பண்ணி யோசிச்சு போடுறா, நல்லா ஃபிட்டின் ஆயிடும் உங்களுக்கு. சும்மா ரியலிஸ்டிக் கெஸ்ஸா பண்ணுங்க. எழுதிட்டீங்களா? ஓகே தீப்தி, எழுதியாச்சா? கிளைம்ஸ் லெஸ் ரீஅஷூரன்ஸ் பெய்ட் டியூ. பெய்டுனாலே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா,
நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி ஹாப்பி மியூச்சுவல் லைஃப் அஷூரன்ஸ் யாருக்கோ பே பண்றாங்க. டெத்துக்கு டெத் ஆயிடுத்து அதுக்காக பே பண்றாங்க. அப்ப கேஷ் உள்ள வருதா வெளில போறதா? அப்ப அது எக்ஸ்பென்ஸா இன்கம்மா ஹாப்பி மியூச்சுவல் லைஃப்க்கு? அப்ப ரெண்டுமே எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? ஒரே நிமிஷம்டா. இல்ல இங்க ரெக்கார்டிங்மே இல்லடா, நான் எதுவுமே பேசலடா. இது இது பண்ணிட்டு இருக்கேன்டா. ரெக்கார்டிங் பார்த்துட்டு இருக்கேன். ரெக்கார்டிங் பாயிண்டரை பார்த்துட்டு இருக்கேன். இப்பதான் தெரியறது. அதான் செக் பண்றேன் வேற எதுவும். ஒரே நிமிஷம்டா. தீப்தி, நேத்திக்கலாம் ஒண்ணுமே இல்லைல்லடா. நல்லா போச்சுடா. சுக் சுக்லாம் பரதரம். வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருந்தேன். ம். ஓகே, எனக்கு என்னன்னு புரிஞ்சுச்சு. ஓகேடா. 4400 3000 வந்து பெய்ட்ல வரும். சரியா? 4400 3000 வந்து பெய்டு. அடுத்தது வந்து அது அசர்ட். ஸோ அசர்ட்னா உங்களுக்கு இங்க வரும். ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸ்ட் அசட்ஸ்ல வரும். சரியா? ஓகேவா? அதாவது 500 இந்த வாட்டி வந்து 80னா பாட் டியூரிங் த இயர். இப்போ டோட்டலா நீங்க வந்து அட் காஸ்ட் இன்க்ளூடிங் rupees 88 lakhs பாட் டியூரிங் த இயர். ஓகே, இப்போதைக்கு இது அசர்ட்ரா. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி
என்ன எதுல வரும்? பிரிண்டிங் ஸ்டேஷனரி அசெட்டா? என்னாச்சு? ஆ, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ். இது பாருங்க, எக்ஸ்பென்சஸ்ல வரும், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? 154. கேஷ் வித் பேங்க் இன் கரண்ட் அக்கவுண்ட். தீப்தி எங்க வரும்? தீப்தி மாறி மாறி சொல்லுங்க அண்ணா. தீப்தி, ஸ்ரேயா அந்த மாதிரி. தீப்தி சொல்லுங்கம்மா. கேஷ் இன் பேங்க் எங்க வரும்? தீப்தி, தீப்தி கேக்குதாம்மா? ஹலோ தீப்தி. போயிட்டு வராங்க மேம். சொல்லுங்க தீப்தி. கேஷ் வித் பேங்க் இன் கரண்ட் அக்கவுண்ட் அப்படியே பிங்க் பண்ணுங்க எதுல வரும்ட்டு. கேஷ் அண்ட் புக் பேலன்ஸ் அதான் எங்க வரும்? ஃபிக்ஸ்ட் அசெட்டா கரண்ட் அசெட்டா? இல்ல நான் ஒண்ணு பண்ணிட்டேமா தீப்தி. மித்ரா, நான் சொல்லிட்டே வரேன்டா, நீங்க அது கரெக்டா பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கிறீங்களா? அது ஓகேவா இருக்குமா? சரி, கேஷ் வித் பேங்க் இன் கரண்ட் அக்கவுண்ட் வந்து கரண்ட் அசெட். ஓகே, கேஷ் வித் ஸ்டாம்ப் இன் ஹேண்ட்ன்றது வந்து அதுவும் வந்து உங்களுக்கு கரண்ட் அசெட். சொல்லுமா. சூப்பரா. கேஷ் அண்ட் ஸ்டாம்ப் இன் ஹேண்ட் வந்து ஒரே நிமிஷம். இந்த ஆப்ரேட்டிங் இல்ல, கேஷ் அண்ட் ஸ்டாம்ப் இன் ஹேண்ட் கரண்ட் அசெட்ல தானே வரும் அது. இல்ல இது 60. சரி, அது பார்க்கலாம். சரண்டர்ஸ் லெஸ் ரீஅஷூரன்சஸ். சரண்டர்ஸ் லெஸ் ரீஅஷூரன்சஸ்ன்றது வந்து சரண்டர் பண்றது அப்படின்னா வந்து எவ்வளவு அமௌண்ட்ரா அது? சரி, அதை நான் பாக்குறேங்கண்ணா. ஓகே, ஒரு நிமிஷம்டா, எனக்கு ஒரு டவுட்ரா. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 154, கேஷ் வித் பேங்க் 2700, கேஷ் அண்ட் ஸ்டாம்ப் வந்து 60, சரண்டர்ஸ் ரீஅஷூரன்சஸ் வந்து 80, பெனிஃபிட்ஸ் பெய்ட்ல வரும். ஆனா அது வந்து ஆமா, ஆமாண்டா. சரண்டர் பண்றது அப்படின்னா என்ன? இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்றதுக்குண்ணா. கரெக்ட். எக்ஸ்பென்சஸ். கரெக்ட் கரெக்ட். கமிஷன், கமிஷன் எங்க போட்டிருக்கீங்க? வெரி குட், எக்ஸ்பென்சஸ்ல தான் வரும் அது. எக்ஸ்பென்சஸ், வெரி குட். தீப்தி, தீப்தி கேக்குறதா? தீப்தி கேக்குறதா? இப்ப என்னடா தீப்திக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சா? சரி, ஓகேடா. சரி, ஓகே ஓகே. எக்ஸ்பென்சஸ் என்னடா ₹2 கொடுத்துருக்காங்க. ச்சே, இவ்வளோ இதுவாவா? எக்ஸ்பென்சஸ் ஆன் மேனேஜ்மெண்ட் 6200. கரெக்ட்
கரெக்டா போட்டிருக்கீங்க. 6200. குட். சன்ட்ரி டெபாசிட்ஸ் வித் எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா 2 ரூபான்னு போட்டிருக்காங்க. கரெக்டா இருக்கும். இல்ல தப்பு ஏதோ. உங்க உங்க புக்ல உங்க புக்லயும் அப்படிதான் இருக்கா? எங்க போட்டிருக்காங்க சொல்லுங்க. 200 ரூபாய் மாத்திக்கோங்க அத. அது 200. அது 200 மாத்திக்கோங்க. சன்ட்ரி டெபாசிட்ஸ் வித் 200 ரா. 2 இல்ல 200. எங்கம்மா? இதுவா? டெபாசிட்ஸ் வித் எலக்ட்ரிசிட்டி. ஓ, இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் லாக்ஸா? 2 லாக்ஸா அப்போ அது? ஓகே. எனக்கு இந்த இதுவே டினாமினேஷனே புரியலையே. இல்லம்மா, இப்போ ஆம், இவங்க இன்சூரன்ஸ் நம்ம பிரீமியம் பே பண்றோம்ல கஸ்டமர்ஸ்ல இருந்து, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ்க்கு வந்து எப்பாவது ஃபினான்ஷியல் டெபிசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். see they will invite some deposits. Electricity companies they will invite some deposits from the um, banking அவங்க கிட்ட இருந்து. ஸோ அப்போ என்ன பண்ணுவான்னா, நீங்க டெபாசிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லுவான். அப்ப இவங்க கிட்ட இருக்கிற பைசாவை எலக்ட்ரிசிட்டி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால அவனுக்கு அசர்ட். அது புரியுதா? இல்லடா, இது அசர்ட் தான், அதை பத்தி ப்ராப்ளம் இல்ல. ஆனா இந்த டூன்றதான் எனக்கு புரியல. எங்க இருக்கு அது? ஓ, இங்க இருக்கா? சரி சரி சரி. கரெக்டா கரெக்டா, சாரிடா. அடுத்தது இல்ல இல்ல, அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் 100. அட்வான்ஸ், அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார் த இயர் மட்டும்தான் பிஎன்எல் காமிப்போம். சரியா? அட்வான்ஸ் இது வந்து அட்வான்ஸ் எல்லாமே வந்து அட்வான்சஸ் எல்லாம் ப்ரீபெய்ட் இது மாதிரி கண்ணா. ஓகே. அப்ப அசர்ட். ஓகேவா? ஸோ அது 100. சன்ட்ரி டாஸ் நம்மளுக்கு தெரியும் கரண்ட் அசர்ட். ஸோ 100. இப்படி கிராஸ் கிராஸா பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. see you will. ஆமா, இது எக்ஸாம் இதே ஃபார்மேட் வரும்டா, சொல்ல முடியாது. இப்படி பார்க்கணும் கண்ணா. சரியா? இது ரெண்டுத்தையும் இது பண்ணி இப்படி பாருங்க. ஓகே, ரைட். அடுத்தது. ம், கரெக்ட். இன்கம் டேக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் எவ்வளவு ரூபாய் அது? இன்கம் டேக்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் தான் கண்ணா.
இருடா இருடா ஒரு நிமிஷம் இருடா. இன்கம் டேக்ஸ் எங்கடா காமிச்சிருக்கோம்? இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் ஐடியலி இங்க வரும். இதோ இங்க வரும்டா. 1000 பிளஸ் வேற ஏதாவது இன்கம் டேக்ஸ் இருக்கா? 1000. இது நான் செக் பண்றேன்டா. ஓகே. இன்கம் டேக்ஸ். ஓகே. லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட். பார்க்கலாங்கண்ணா. ஓகே, இந்த சார்ட் அவுட் பண்றேன். லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். இந்த ஃபண்ட் தான்டா ஸ்டார்டிங். என்ன சொல்றது? ஆமா ஆமா. ஐயோ, நேரமே சரியில்லையா? கார்பரேட் கார்பரேட் அக்கௌண்டிங் இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இல்ல செல்லம்மா, ஒரு நிமிஷம் நம்ம பாத்துடலாம். எனக்கு எப்ப மழை வரும்னு சொல்லல, இவங்க வேற அலர்ட் வேற சொல்லியிருக்காங்க. அடிச்சுத்தானா? அதாவது லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் வந்து இங்க ஒரு 1 lakh. அதுக்கப்புறம் சரி, ஓகே. இதுல ஒரு கால்குலேஷன் இருக்கு, நான் சொல்றேன். பிரீமியம் லெஸ் ரீஅஷூரன்சஸ் வந்து 30,000 இங்க போடணும்டா. பிரீமியம் ஏர்ன்டுல போடணும், சரியா? இன்கம் அது. பிரீமியம் வருது இல்லையா, அது இன்கம். கிளைம்ஸ் லெஸ் ரீஅஷூரன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அட் த பிகினிங் ஆஃப் இயர்ன்றது வந்து இங்க வரும். டெத்ல 30,000. இல்ல, இது ஒரு வாட்டி நான் பார்க்கட்டுமா? பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லவா? எனக்கு எங்கேயோ ஒரு இது மாதிரி கேப் மாதிரி இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன்டா. கன்சாலிடேட்டடா இந்த நம்பரோடது எது இங்க அப்படி இப்படி போட்டு வைக்கிறேன். அப்போ ரீடிராஃப்ட் பண்ணாம இருக்கும். ஓகே. ஒரே நிமிஷமா.
claim to be shown in the revenue account for the year ending 31st December 2021. இப்போ கிளைம்ஸ் இப்ப ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கிளைம் வந்து 10,000 ரூபாய் வருது, 2024ல வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து 2025ல தான் அதை வந்து ஓகேன்னு சொல்லியிருக்கான், அப்ரூவல் கொடுத்துருக்கான். 2026ல தான் பே பண்ணியிருக்கான். அப்படின்றது 3 டிஃப்ரெண்ட் சினாரியோ. இது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, அவனுக்கு வந்து ஒரு கிளைம் 2020க்கு இன்டிமேட் ஆகி அதை வந்து 2021ல அவன் அப்ரூவ் பண்ணி 2020ல அப்ரூவ் அட்மிட் பண்ணி 2021ல தான் பே பண்றானோ. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, லாஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் கிளைம் டு பி ஷோன் இன் த ரெவன்யூ அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st டிசம்பர் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ நான் அப்படியே சீக்வன்ஸா சொல்லின்னு வரேன் பாருங்க. 2021ஓட கிளைம் பெய்டு நம்மளுக்கு 2021 தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2021ல என்னெல்லாம் கிளைம் பெய்டுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15,000, 12,000, அப்புறம் ஒரு 1,02,000. கரெக்டா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1,29,000 வரும். ஆனா இப்போ இதெல்லாம் கிளைம் பெய்ட் ஆயிருக்கு. இந்த இதுல இந்த 15,000 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்போ வந்து எந்த வருஷத்தோடது அது? 2020ஓடது. கரெக்டா? அப்போ 1,29,000 எனக்கு கிளைம் பெய்டு தான். இந்த வருஷத்தோடது நான் எடுத்திருக்கானா, 2020ஓடது வரும்போது அதை நான் டிடக்ட் பண்ணிடணும். அதே மாதிரி 12,000 பார்த்தீங்கன்னா 2019ஓடது, அதையும் நான் டிடக்ட் பண்ணணும். ரூல் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசி என்ன? போன வாட்டி எனக்கு என்ன இன்டிமேட் ஆயிருக்கு, போன வருஷம் 2021ல எது இன்டிமேட் ஆகி எதை அட்மிட் பண்ணி எதை பே பண்ணாங்களோ அதை தான் எடுத்துக்கணுன்றது தான் கான்செப்ட். கரெக்டா? அப்ப நான் ஐடியில என்ன எடுத்துக்கணும், 1,02,000 தான் எடுத்துக்கணும். பட் நம்மளோட ஃபார்மேட் எப்படி சொல்றதுன்னா, கிளைம் பெய்டு ஃபுல்லுத்தையும் எடுத்துட்டு லெஸ் கிளைம்ஸ் நாட் கிளைம்ஸ் பெய்டு இன் 2020 பட் நாட் ரிலேட்டட் டு 2021 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும்ல, அந்த வேல்யூ தான் நம்ம ஃபர்தர் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. நீங்க அதுக்கு டைரக்டா 1,02,000 எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் இது ஒரு ஃபார்மேட்டா நான் சொல்றேன். சரியா? இப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது அவங்க வந்து 2021ல கிளைம் இன்டிமேட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆனா அது எப்ப அக்செப்ட் பண்ணிருக்காங்க? 2020. ஆனா ஆக மொத்தம் அது 2021ஓட கிளைம் தானே. கரெக்டா? அப்ப அதை ஆட் பண்ணணும், 10,000 ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 2021ல இன்டிமேட் பண்ண கிளைம் அடுத்த வருஷம் தான் வந்திருக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்பனா என்ன அர்த்தம்? எனிதிங் பெய்டு இன் 2021 or intimated in 2021 has to be consolidated as one number. புரியுதா? இது இதுல இருந்து ரீஇன்சூரன்ஸ். ரீஇன்சூரன்ஸ்னா அந்த கிளைம் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ரீஇன்சூரன்ஸ்னா என்னன்னா, இந்த கம்பெனிக்கு வர வேண்டியது. ரீஇன்சூரன்ஸ்ன்றது என்ன? the company is trying to share the portion of risk to the other company. அப்போ இவங்க ஏதோ கிளைம் அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க, அப்ப இவங்களுக்கு வர வேண்டியது அது இல்லையா? அப்போ that minus 25,000 will give you claim to be shown in revenue account. புரியுதாடா? இந்த மாதிரி சம் தான் ஆக்சுவலா நான் சொல்லிட்டேமா, இந்த மாதிரி சம் தான் வரும். பட் நான் அந்த மாதிரி சம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன், கொஞ்சம் ஈஸி ஃபார்மேட்டா. இல்லடா ஒரு ஈஸி ஃபார்மேட் இருக்குடா, எனக்கு அந்த நோட் இப்ப கிடைக்க மாட்டேங்குது. நான் அது ஃபார்மேட்டா எழுதி வச்சிருந்தேன், என்னால லொக்கேட் பண்ண முடியல. என் புக்ல ஒரு பேப்பர் மாதிரி போட்டு அழகா ஸ்டேப்லர் பண்ணியிருந்தேன் அந்த பேஜ்ல, நல்லா லொக்கேட் பண்ண முடியல. பட் நான் கண்டிப்பா உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். இப்ப மாடியூல் 2க்குலாம் சொல்லி தந்தேன் இல்லக்கண்ணா, அந்த மாதிரி உங்களுக்கு அதை நான் சொல்லி. இப்ப நான் இது புக்ல கூட அதான் உங்களுக்கு சொல்லி தரும் போது சைட் பை சைடா பார்த்தா அந்த பேப்பர்ல. ஸோ இந்த சம் புரிஞ்சுதா? இந்த மாதிரி சம் கேட்பாங்க. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 2021ஓட மட்டும் 2021ஓட பெய்டும். ஓகே, 2021ல இருக்கிற இன்டிமேட்டடும் தான் எடுத்துக்கணும். அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு?
1,02,000 plus 10,000 plus 8,000 minus இந்த 25,000. அவ்வளவுதான் கட்டும். இதான் we have to show it in revenue account. புரிஞ்சுதா? அடுத்தது குஷ் comparatively எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்ல ஜர்னல் என்ட்ரிஸ் நம்ம பார்க்கல எதுவும் இல்லையா? பேங்கிங்ல பார்த்தோம் ரிபேட்ஸ் ஆன் பில் டிஸ்கவுண்டட். அதுக்கப்புறம் இங்க ஓகே. குஷ் ராஹு இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபர்னிஷஸ் யூ த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். 31/3/2022ல அவங்க கிட்ட அன்எக்ஸ்பெக்ட் ரிஸ்க்கு ரிசர்வ் வச்சிருந்தாங்கடா 100 crore. அந்த 100 crore ரிசர்வ் எப்படின்னா ரெண்டா பிரியுது. 37.5 crore மிஷன் இன்சூரன்ஸ் பிசினஸும் 50 crore ஃபயர் இன்சூரன்ஸும் மிஸ்லேனியஸ் இன்சூரன்ஸ்க்கு 12.5 crore வச்சிருந்தாங்க. குஷ்ராஹு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ப்ராக்டிஸ் என்னன்னா எப்பவுமே அவங்க 100% ஆஃப் ரிசர்வ் கிரியேட் பண்ணிப்பாங்க இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மிஷன் மெரின் இன்சூரன்ஸ் அண்ட் 50% ஆஃப் தி நெட் ப்ரீமியம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபயர் அண்ட் மிஸ்லேனியஸ் இன்சூரன்ஸ். இப்போ டியூரிங் இந்த இயர் ஃபாலோயிங் பிசினஸ் வாஸ் கண்டக்டட். பிரீமியம் கலெக்டட் ஃப்ரம் இன்சூர்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பாலிசி அஷ்யூர்ட் வந்து இது 3. அதர் இன்சூரன்ஸ் கம்பெனி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரிஸ்க் அண்டர்டேக்கன். அதர் இன்சூரன்ஸ் கம்பெனி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரிஸ்க் அண்டர்டேக்கன்னா என்ன? ரீஇன்சூரன்ஸ். இந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனி வேற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரிஸ்க் போர்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுக்கு இவங்களுக்கு எவ்வளவு பிரீமியம் கலெக்ட் ஆகுது? 17.5, 12.5 அண்ட் 10. இவங்க பிரீமியம் எவ்வளவு பே பண்ணிருக்காங்க? 16.75, 10.75, 17.5. இது புரியுறதா? இது எதுவும் டவுட் இல்லையே? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் அவன் என்ன கேட்குறான்னா அன்எக்ஸ்பெக்ட் ரிஸ்க் ரிசர்வ்ஸ்க்கு வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் போடு, அப்புறம் அன்எக்ஸ்பெக்ட் ரிஸ்க் ரிசர்வ் அக்கௌண்ட்டோட கிளீனாக காமின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் அன்எக்ஸ்பெக்ட் ரிசர்வ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரியா? இப்போ முதல்ல ரிசர்வ்னாலே என்னடா? கிரெடிட் பேலன்ஸ் பை பேலன்ஸ் brought down. மூணா பிரிச்சுக்கோங்க. மெரின் ஃபயர் மிஸ்லினஸ். மெரின் ஃபயர் மிஸ்லினஸ். ஸோ ஓப்பனிங் எவ்வளோ? 37.5 crore, 50 crores and 12.5 crores. கரெக்டா? இது மூணும். அதுக்கப்புறம் பை ரெவென்யூ அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கும்? ரெவென்யூ அக்கௌண்ட்ல இப்போ வந்து 540 ஆமாம் 436 ஸ்டார்டிங்ல 37.5 இருக்கு. இவங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளோ கலெக்ட் ஆகி இன்சூர்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப்னா 45. ஸோ 45 மைனஸ் 37.5 crore எவ்வளோ வந்திருக்கு? 8.25. அதே மாதிரி 107.50 எவ்வளோ? இல்லை சாரி ஃபயர் இன்சூரன்ஸ் எவ்வளோ? ஆமாம் 1. கரெக்டாக தான் பார்க்குறேன் நான். நான் இங்கே கால்குலேஷன் போடுறேன் பாருங்க. ஓப்பனிங் வந்து 45 கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இங்கே பாருங்களேன். இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ கண்ணா.
இன்ஃப்ளோ எவ்வளோடா மெரினுக்கு? உள்ள என்ன வருது? 45 + 17.5 கரெக்டா? 62.5. இதுக்கு இன்ஃப்ளோ என்ன? 1 அடுத்தது ஃபயர். இது மிஸ்லேனஸ். ஃபயர் என்ன? 107.5 minus 12.5 inflow. Plus 20.5. அப்புறம் 30 plus 10. 40. அடுத்தது இது வரைக்கும் புரிஞ்சுதா? அவுட்ஃப்ளோ எவ்வளோ இதுல? 16.75. இப்போ புரியுதாடா? இப்போ இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ 45.75. அதே மாதிரி இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ 109.25. அதே மாதிரி இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ. இப்போ இதுல பாருங்க, இதுல மெரின்க்கு வந்து அவன் சொல்றான் 100% of net premium they are creating the reserve. So 100% னா ஃபுல் அமௌண்ட் அப்படியே வந்துடும். ஆனா இங்க என்ன 50% தான். அப்ப பாதிக்கு பாதி அமௌண்ட் தான் ரிசர்வ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ 100னா 45.75. இங்க 109.25. இங்க 22.5. ஓகேவா? டிவைடட் பை 2. என்னடா டிவிஷன் சிம்பிளே வர மாட்டேங்குது. டிவைடட் பை 2. 109.25 divided by 2. தீப்தி போடுங்க. ஹலோ தீப்தி, 109.25 divided by 2 எவ்வளவு வருது பாருங்க கண்ணா. 546 பாயிண்ட். அதான் எது நம்பர் கரெக்டரா? ஆமா. இல்ல 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 109 இதுவா 109.25 by 2டா. ஓகே. ஐயோ எனக்கு 6 வர மாட்டேங்குது.
ஓகே. இது எவ்வளவு வருது? 11.25 வருதா? இது ஸோ இதுதான். இது இது வந்து க்ளோசிங். ஓப்பனிங் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 37.5. அப்புறம் 50. அப்புறம் 12.5. அதனால தான் பை ரெவென்யூ அக்கௌண்ட்ல 8.25 4.63 போட்டு டூ ரெவென்யூ அக்கௌண்ட்ல 1.25 பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ரிசர்வ் வந்து கம்மியா இருக்கு, புரியுதா? மிஸ்லேனஸ் இன்சூரன்ஸ்ல ரிசர்வ் கம்மியா இருக்கு. மெரின் அண்ட் ஃபயர் அண்ட் இன்சூரன்ஸ்ல ரிசர்வ் ஜாஸ்தியா இருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ பேலன்ஸ் கேரி டவுன் வந்து 44.75, 54.63, 11.25. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் யூ ஆர் கிரியேட்டிங் அ ரிசர்வ். கரெக்டா? ரிசர்வ் கிரியேட் பண்றது என்னது? கிரெடிட் பேலன்ஸா? அதான் அன்எக்ஸ்பெக்ட் ரிஸ்க் ரிசர்வ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டு எதோடது? மெரின் ரெவென்யூ. எவ்வளோ? 8.25. புரியுதா? அதே மாதிரி யூ ஆர் கிரியேட்டிங் அ ரிசர்வ் ஃபார் ஃபயர் ரெவென்யூ. ஸோ ஃபயர் ரெவென்யூ அக்கௌண்ட் டு அன்எக்ஸ்பெக்ட் ரிஸ்க் ரிசர்வ் அக்கௌண்ட் 4.63. அடுத்தது வந்து உல்டா, அன்எக்ஸ்பெக்ட் ரிஸ்க் ரெவென்யூ அக்கௌண்ட் விட்டு மிஸ்லேனியஸ் ரெவென்யூ. எதுக்கு? எதனால? யூ ஆர் ஓப்பனிங் இதை விட இது வந்து கம்மியா இருக்கு. யூ ஆர் ரெடியூசிங் யுவர் ரிசர்வ். இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் பண்ணுவோம் தெரியுமா மித்ரா? இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங் இட் தென் ஆ கரெக்ட். அப்ப என்ன பண்ணுவோம்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து கிரெடிட் பண்ணுவோம் ரெண்டு கேஸ்லயும். ஆனா இஃப் யூ ஆர் கோயிங் டு ரெடியூஸ் ரிசர்வ்ஸ்னா இட் வில் பி டெபிட்டட். அந்த மாதிரி தான் இது. அதே கான்செப்ட். புரியுதா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கடா. இதோ நான் இந்த மாதிரி சம் பார்த்துருக்கேன். அது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சி ப்ரீவியஸ் அந்த சம் வந்து எம்சிக்யூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சும்மா ஒரு ஒரு லேமான் திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்ணாலே கிராக் அவுட் பண்ணிடலாங்கண்ணா. என்ன வரவு, என்ன செலவு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு என்ன உள்ள வருது, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு என்ன வெளியில போடுது, அவ்வளவுதான். இந்த ஆங்கிளே நீங்க திங்க் பண்ணுங்க. From the following figures, ஐயோ ஆமாண்டா 4:15 ஆச்சா? நான் பார்க்கவே இல்லடா. ஓகேடா சொல்லுமா, ஒரு நிமிஷம்டா. ஒரு நிமிஷம் பண்ணோம். இன்சூரன்ஸ்லேருந்து 14 மார்க்ஸ் கேட்கறது ரொம்ப பாசிபிலிட்டி கம்மி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே கேட்டாலுமே ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஓகேவா? இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சம் அதே மாதிரி தான், பெய்டு பேபிள் அதே மாதிரி கான்செப்ட் தான். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, நான் சொல்லி தரேன்.
இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் நம்ம எதாவது போட்டிருக்கோமான்னு? போனஸ் யூட்டிலைஸ்ட், கிளைம்ஸ் இன்டிமேட்டட் பட் நாட் அட் அட்மிட்டட் போடலாம். லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டு ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சு நம்ம போட்டிருக்கோமா? போடலையோ? வேல்யூவேஷன் போட்டிருக்கோமேடா கண்ணா இந்த சம்மு. இல்லஸ்ட்ரேஷன் 28 மாறிடா 36. அதே மாதிரி பாருங்க, லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டு ஆட் கம்மிங் இன் லெஸ் கம்மிங் அவுட், இதே சம் தான் பாருங்க. போனஸ் யூட்டிலைஸ்டு, கிளைம்ஸ் இன்டிமேட்டட் பட் நாட் அட்மிட், இதே ரிப்பீட் சம்டா அது. போடுறீங்களா ஹோம்ஒர்க்கா? இல்லஸ்ட்ரேஷன் 36 ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க, 37 ஹோம்ஒர்க்கு, 38 ஹோம்ஒர்க், 36, 37, 38 homework. Okay. Station. ஓகேவா? மத்த நான் சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன், அதான் ஒரி பண்ணாதீங்க. நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் இல்லையா? தட் இஸ் வாட் தான் சொல்றீங்க இல்லையா? சரி, ஓகே. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் பண்றீங்க. ஓகே, ஒரே நிமிஷம்டா. ஷெட்யூல் டூ டிவிஷன் 2 முடிக்கணும்ல தீப்தி நம்ம? அது ஓகே. அன்ரைட்டிங் நீங்க முடிச்சிட்டீங்க கரெக்டா? சரி, ஓகே. நான் நாளைக்கு redemption of preferences. Accounting management. ஓகே, இங்க பாருங்க கண்ணா, நான் நாளைக்கு வந்து redemption of preferences, ஓகே, இந்த பார்ட் ஆஃப் இட் எடுக்கிறேன். redemption, buyback, sweat equity குட்டி குட்டியா இருக்குல்லடா. ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ, ஸ்வெட், பைபேக், ரிடம்ஷன், அதெல்லாம் நாளைக்கு உட்காந்து எடுத்துடுறேன் சரியா? ஆனா சரி, இன்சூரன்ஸ் இன்னைக்கு நான் உட்காந்துக்கிறேன், நைட் உட்காந்து பார்க்குறேன் அந்த புக்கு. அந்த பேப்பர் கஷ்டத்துனா ஓகே, இல்லை நான் உட்காந்து அதை திருப்பி ரீஒர்க் பண்ணிட்டு பார்க்குறேன். நான் பேப்பர் இருக்கும்னு நினச்சேன். சரியா, இது குட்டி குட்டிலாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஈசாப்பும் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸும் கடைசியாக எடுக்கிறேன் என்ன. ஆனால் டிபெஞ்சர்ஸ்லேருந்து ஒன்று சம் கண்டிப்பாக வருதுடா. ஓ சரி சரி, ஓகே சரி, நான் சொல்லித்தரேன் கண்ணா, ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் அட்டாக் பண்ணிடுறேன். ரைட் இஷ்யூ, மித்ரா உங்களுக்கு வேணும்னா வருதுன்னா வாங்கடா. ரைட் இஷ்யூ, போனஸ், ஸ்வெட் ஈக்விட்டி, பைபேக்கு, ரிடம்ஷன், இது நான் கவர் பண்ணி கொடுத்துறேன் நாளைக்கு. அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஒருவேளை நான் அந்த இது இன்சூரன்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அதையும் நான் கவர் பண்ணி கொடுத்துறேன் நாளைக்கு. நாளைக்கு நம்ம மார்னிங்கே உட்காந்துருந்தா ஓகேவா உங்களுக்கு?
நாளைக்கு என்ன மார்னிங் யார் யாருக்கு ஹவ் ஆர் யூ பிளேஸ்டு? நான் பிளான் பண்ணது எப்படின்னா ஒரு 9:30 or 10 o'clock உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு 10 to 1 அப்படி. சரி ஓகே. ம். மித்ரா நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனா நான் இன்சூரன்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிப்பேன்டா. ஓகே. இன்சூரன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆனா இதெல்லாம் முடிச்சிட்டு ஐ வில் கம் பேக் டு கேஷ் ஃப்ளோல என்ன சேலஞ்ச். கேஷ் ஃப்ளோல என்ன சேலஞ்ச் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ம். ஒரு நிமிஷம்டா இருடா. நான் ஃபர்ஸ்ட் உங்க ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லெட்ஸ் டேக் சும்மா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் 11 எடுத்துக்கலாமா? இந்த சம் எடுத்துக்கிறேன்டா. 11 எடுத்துக்கிறேன். இல்ல என்ன சேலஞ்ச் ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம். ம். ஓ ஓகே. அப்ப இது கடைசியா நான் சொல்லி தரவா? ஒரு மண்டே டியூஸ்டே அப்படி ஓகேனா பரவாயில்லையா? ம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்ப இதுல என்ன ப்ராப்ளம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருந்தானாக்கா உங்களுக்கு ஃபார்மேட்லாம் தெரியும். உங்களுக்கு ஃபார்மேட்லாம் நல்லா தெரியும். ஆனா இப்ப வந்து இந்த பிரேக்கப் கொடுத்து கொடுத்து ஒன்னொன்னா ஒரு நம்பர் எடுத்துட்டு வர பாயிண்ட் கஷ்டமா இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஒன் நம்பர் 27,600ன்றது எழுதணும். சொல்லுங்க சொல்லுங்க மித்ரா. ஓகே. எப்பவுமே ஒண்ணு நினைச்சுக்கோ கண்ணம்மா. ஆஹ், ஆனா அது ரொம்ப பெரிய சம்மா இருக்குடா. ஓகே. இப்ப வந்து P&L ஃபார் த இயர் ended அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்கனாலே என்ன அர்த்தம்னா இந்த பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்துருக்கான் இல்லையா அசட் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் எப்பவுமே இந்த 2 இயர் கொடுத்துருந்தானாக்கா அந்த ரெஸ்பெக்டிவ் கரண்ட் அசட் அக்கௌண்ட்டையும் ஓபன் பண்ணணும், ஃபிக்ஸ்ட் அசட் அக்கௌண்ட்டையும் ஓபன் பண்ணணும். ஒன்னு டி அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க, இல்ல ஆட்லெஸ்ன்ற ஒரு ஒரு ரெக்குவயர்மெண்ட் அரைஸ் ஆகுது. ஏன் அந்த ரெக்குவயர்மெண்ட் அரைஸ் ஆகுறதுன்னா இப்போ லெட்ஸ் டேக் இட் லைக் திஸ். இப்போ ட்ரேட் ரிசீவல் டெட்டாஸ் வந்து ஓப்பனிங்ல 1700 இருக்கான், க்ளோசிங் லெவல்ல இருக்கான் 1200 இருக்கான். இதை வச்சு நீங்க என்ன சென்ஸ் பண்ணலாம்? எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணிருக்காங்கன்றது கரெக்டா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, 2 இயர் கொடுத்தோம்னா கண்டிப்பா இந்த ஆட்லெஸ்ன்ற ரெக்குவயர்மெண்ட் வந்து அரைஸ் ஆகிறதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, ஆடு at beginning அப்புறம் லெஸ் அந்த மாதிரி வரும். ப்ராபப்ளி இதை கொஞ்சம் அந்த ஃபார்மெட்டை ரீஃப்ரேம் பண்ணி வேணா நான் சொல்லித்தரேன். ஈஸியா வேணா எப்படி பண்ணலாம்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி போடாம டி அக்கௌண்ட்லயே சொல்லி தந்தா ஓகேவா இருக்குமா உங்களுக்கு?
இப்ப கிரெடிட் சேல்ஸ்னா டெட்டாஸ் கனெக்டடா இருக்கும்டா. கிரெடிட் பர்ச்சேசஸ்னா கிரெடிட்டாஸ் கனெக்டடா இருக்கும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி போடணும். நான் வேணா ஒண்ணு பண்றேன். இதுக்கு டிஏ கோட் மாதிரி பண்ணி அப்படி கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வேணா சொல்லித்தரேன். இந்த சம்ல இருந்தே கொஞ்சம் சேலஞ்சா இருக்கா? நல்ல வேளை வரல. இப்போ அவன் இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு போறான். பட் அதர்வைஸ் யூ ஆர் தரவு வித் ஃபார்மேட்டா? ஒண்ணும் இல்லடா. 2 வருஷம் இருந்ததுனாலே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 years இருந்தாலே இட் இஸ் மேண்டேட்ரி டு ஓபன் ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட் அண்ட் கரண்ட் அசெட் அக்கவுண்ட். அப்படின்னா என்னன்னா ஸ்டாக் தனியா ஓபன் பண்ணணும். சரியா? எங்கெல்லாம் உனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இப்ப ஃபிக்ஸ்ட் அசெட் இது கொடுத்துருக்காங்கன்னா ஃபிக்ஸ்ட் அசெட் ஓபன் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு அப்புறம் அதே மாதிரி டிபென்ச்சர்ஸ் ரிடம்ஷனா டிபென்ச்சர். சரி, ஓகே, ஃபைன். சரி, ஓகே. இது இந்த ப்ராப்ளம் டைரக்ட் மெத்தடும் கஷ்டமா இருக்கா? அப்படின்னா டி அக்கவுண்ட் ஓபன் பண்ண ஐடியா இல்லையா? ஏய் செல்லம், இது ஈஸி தானடா. இந்த சம் ஈஸி தானடா. ஒரு நிமிஷம் இருங்க. டைரக்ட் மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்குமேடா. ஓகே, ஓகே. சரி, ஓகே. சோ ஆனா ஃபார்மேட் தரவு பட் பெரிய சம் வந்தா எப்படி டேக்? சரி, ஓகே. சரிடா, ஓகே. ஒண்ணும் இல்லடா, எல்லாத்துக்கும் டி அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்டா. அதாவது இப்ப பில்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கானா, தெர் இஸ் ஃபிக்ஸ்ட் அசெட் எல்லாத்துக்கும் டி அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். கரண்ட் அசெட் அக்கவுண்ட் எல்லாத்துக்கும் டி அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். ரிடம்ஷன் அந்த மாதிரி சொன்னானா டிபெஞ்சர்ஸ்க்கு டி அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். நான் சொல்லி தரேன். டி அக்கவுண்ட் ஓபன் பண்றதுல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இது இது ஈஸியாயிடும். சரியா? நம்ம பார்க்கலாம். ஓகேடா. ரைட்டு. சரி, பார்க்கலாம் நாளைக்கு 10 o'clock பார்க்கலாம். நான் நைட் உட்காந்து இந்த இன்சூரன்ஸ் ப்ராப்ளம் பார்க்குறேன். ஓகே. பை பை. அசைன்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்குடா தீப்தி? அழாதீங்க. கடவா. அசைன்மெண்ட் அசைன்மெண்ட் எழுதுறது கண்டினியூஸ் 3 மணி நேரம் உட்காந்து எழுதணும். மெஜாரிட்டி 99% அப்படி ட்ரை பண்ணுங்க. ஃப்ளோ அப்பதான்டா கிடைக்கும் தீப்தி. நான் மேண்டேட்டரியா சொல்லல, பண்ணினா நல்லது, அவ்வளவுதான். சரியா? 3 hours கண்டினியூஸா எழுதினா நல்லது. அப்பதான் ஃபுல் ஃப்ளோ கிடைக்கும், அதுக்காக சொல்றேன். இன்னும் நீங்க என்ன எஃப்எம் முடிச்சிட்டீங்க, ஓஆர் முடிச்சிட்டீங்க, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கும் கார்பரேட் அக்கவுண்டிங்குமா? சரி, முடிஞ்ச வரைக்கும் பாருங்களேன், ட்ரை பண்ணுங்களேன். 3 hours கண்டினியூஸா பாருங்க. பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. ஒரு 95% ட்ரை பண்ணுங்க. எனக்கு என்னன்னா எம்சிக்யூஸ் அட்டெஸ்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட். அப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அட்டன் பண்ணும்போது
சம்ஸ் அட்லீஸ்ட் ஒரே பஞ்ச்ல அட்டன் பண்ற மாதிரி பாருங்க. ஓகேவா? என்ன நீங்க ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு அப்புறம் தானே நீங்க கோத்ரூ பண்ண போறீங்க இல்லையா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாருங்க எவ்வளவு தூரம் இது பண்ண முடியும்ட்டு. மித்ரா, நீங்களும் மித்ரா முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. டெஸ்ட் மேண்டேட்டரி 3 hours தான், பட் இது பண்ணினா நல்லது, வேற எதுவும் இல்ல. ஓகேடா, பார்ப்போம் பார்ப்போம். ம். இன்சூரன்ஸ் வந்து இன்னும் 3 சம் முடிக்கணுமாடா? எவ்வளவு சம் முடிக்கணும் இன்சூரன்ஸ் நம்ம? இன்சூரன்ஸ் தீப்தி 3 சம்மா 4 சம்மா? ஒரே நிமிஷம் பாருங்க கண்ணா. நீங்க எழுதிட்டீங்கன்னா விட்டுருங்க செல்லுமா. இந்த வாரத்துல இருந்து நான் அனுப்புறேன்ல, அது பாத்துக்கோங்க. ஆமா, சண்டேக்குள்ள எழுதி அனுப்பிச்சிருங்க. ஓகேங்களா? நம்ம 3 சம். ம். நம்ம எதோட முடிச்சோம் இன்னைக்கு? முடிச்சோம் 3. அதுல 3 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்ல. அப்போ 9 சம் போடணுமா? அதாவது இன்னைக்கு எடுத்தது போக தானே நீங்க சொல்றீங்க? 9 சம்ஸ் இருக்கு. சரி, ஓகேடா. ரைட், பார்க்கலாம். தேங்க்யூடா. பை பை. பை. பை பை. தேங்க்ஸ் செல்மனோ. நீங்க குடிச்சீங்களா? ஆ, சரி சரி. சக்கரை ஓகே. அண்ணா, இல்ல சக்கரை வேணாம் செல்மனோ. வேணாம் வேணாம்.